நாள் ரத்தம் சிந்தி அடிபட்டு மிதிபட்டு உயிர் பலியாகி கிடைத்த ஒரு வரலாற்று அங்கம் இது. தொழிலாளர்களுக்காக எவ்வளவு இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்தது நம்ம தமிழ்நாடு தான். இந்த மே தினத்தை 1ஆம் தேதியாக அறிவித்து கொண்டாடி 2 இடத்துல கொண்டாடுறாங்க. மெரினா பீச்சில் கொண்டாடினாங்க. சிங்கார வேலர் வீதி சிங்காரச்சேரின்னு சொல்லுவோம். சிங்கார வேலர் தலைமையில் தான் நடந்துச்சு. அதே போல் மெரினா பீச் வரணும், திருவான்மியூரில் பெசன் இருக்கேன் அந்த இடத்துல ஒரு இடத்துல 2 இடத்துல மே தினம் கொண்டாடுறாங்க. அவ்வளவு கூட்டம். ஆக இதுதான் வளர்ந்து வந்த வரலாறு. அவ்வளவு சிறப்பான ஒரு இல்லாத சிறப்புகள் நம்ம நாட்டுக்கு உண்டு. அதான் மாரத வீரர் மலிந்த நன்னாடு மாமுனி ஓர் பலர் வாழ்ந்த பொன்னாடு வாத்தியார் சொல்றார். அவ்வளவு சிறப்பான நாட்டிலே பிறந்திருக்கோம். பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கும். மனுஷனா பிறந்ததே கஷ்டம். அதுக்காக நாட்டை நம்ம குறை சொல்லி என்ன செய்ய? நாட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம சீரமைச்சுக்கிறோம். தீதும் நன்றும் நம்ம நாமே உருவாக்கிக்கிறோம். இப்போ சொர்க்கம்னு நினைக்கிறோம். சொர்க்கம் எங்கே இருக்குதா சொல்லுங்க. யாராவது பார்த்து வந்தவங்க இருக்கீங்களா சொர்க்கத்தை? பின்னாடி சொல்லுங்க. சொர்க்கத்தை பார்த்துருக்கீங்களாப்பா? சும்மா சொல்லுங்க. நிறைய பேர் ஆமாங்கிறாங்க பார்த்த மாதிரி. அப்படின்னு எங்களையும் கூட்டு போங்க. நான் கடவுளையே பார்த்ததில்லை. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இந்த கண்டவர் விண்டதில்லைன்னு என்ன அர்த்தம்? விண்டதில்லைன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க. அவர் சொன்னாரு கரெக்டா? சரியா சொல்றாங்க. பார் வலது பக்கத்தில் நிறைய அறிவாற்றலோடு உட்காந்துருக்காங்க. கண்டவர் விண்டதில்லைன்னா வில்லுதல் என்றால் சொல்வது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. கண்டவன் பார்க்கல, பார்த்தவன் சொல்லல. அதே போலதான் சொர்க்கத்தை பார்த்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. சரி, நரகத்துக்கு போன யாராவது இருக்காங்களா சார்? நரகத்துக்கு போயிட்டா நாங்கள் எங்கே சார் இங்கே வர்றது? அது கூட சொர்க்க மாதிரி இருக்குன்னு. ஏன்னா மனித வாழ்க்கை இந்த பூமியிலே அவ்வளவு ஒரு மோசமாக போயிடுச்சு. எல்லா வகையான துயரம் மனுஷனாக பிறந்ததில்லை. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன்குருள் நோண்டியிடி பிறத்தல், அதனினும் அரிது கல்வி கற்ற மாந்தராய் இருத்தல். இவ்வளவு சிறப்பு இந்த மனித ஜென்மம், மனித பிறவி. ஆனால் இந்த மனித பிறவியில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு தான் பிறவாத வரம் வேண்டும் அப்படின்னு அவையார் பாட்டாங்க. இனிமேல் பிறவியே வேண்டாயா, புல்லாகி பூண்டாய் நாயாய் பேயாய் பிறந்தழைத்தேன் எம்பெருமானே, அப்படி பிறந்துட்ட பண்ணி பிறவியே வேண்டாம் அப்படி சொல்றார் மாணிக்கவாசகர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல மனித பிறவியில் நாம சிந்திச்சு செயலாற்ற வேண்டும். சிந்திச்சு செயலாற்றினா தான் எல்லாருக்கும் நல்லதாக. தோன்றின் புகழோடு தோன்றுவது அப்பத்தான். என்ற பொழுதில் பெரிது உவக்கும் தர்மகனை சான்றோடு என கேட்ட தாய். நம்ம பையன் சான்றோட்பா, எல்லாரும் போட்டுறாங்க. எல்லா இடத்துக்கு எங்க போனாலும் போற்றக்கூடிய ஒரு மகனை நான் பெற்றிருக்கிறேன் என்று அந்த பெண் அவ்வளவு சந்தோஷப்படுவார். தாய்மை அடையும் போது தான் பெண்மை முழுமை அடைகிறது. தாய்மை இல்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, 8 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, ஒரு பிள்ளை பத்துக்கிறதுக்கு வாக்கு இல்லை, இதெல்லாம் பேசுவாங்க. பக்கத்தில் பேசுவாங்க. மலடி மலடி என்ற ஒரு அவச்சொல். அப்படியாப்பட்ட ஒரு பெண் முழுமை அடைவது எப்போது? தாய்மை அடையும் போதுதான். ஒரு குழந்தை பெற்றாச்சு, அப்பா கொண்டாடுறோம், எவ்வளோ கொண்டாட்டம் கொண்டாடுறோம். அதை ஈன்ற பொழுதில், ஈன்றல் என்றால் பிறக்கும் போது, பிள்ளை பெறும்போது, ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோர் என்று கேட்கும்போது எல்லாரும் சொல்றாங்க சான்றோர். அதே வந்துட்டு எப்பா பிள்ளை பற்றி வச்சிருக்கேன், போய் பாருங்க, குடிச்சு போட்டு கிடைக்கான், பூரா அவுத்து போட்டு கிடைக்கான், முண்டமாக கிடைக்கான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் தாய்க்கு? இவனை பெற்றும் போதே நான் பெற்று எடுத்த போதே இவ்வளவு சிறப்பாக செஞ்சு கூட வளர்த்து அன்னைக்கே கள்ளிப்பால் ஊற்று கொண்டிருப்பேன். அப்படி உசலப்பட்டி பக்கம் கள்ளிப்பால் ஊற்றுற பழக்கம். தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் பக்கம் தெரியுமா? எல்லா பக்கமே இருக்கா? அனுபவம் இருக்கு. ஊற்றி இருக்கீங்களா? இருக்காது. சும்மா சொல்றேன். கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளக்கூடிய நிலை பெண் குழந்தைகள் அப்பயும் இருக்கு, இப்பயும் கொஞ்சம் நடந்துகிட்டு. இவ்வளோ சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கண்ணுக்கு காணாம கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டிருப்பனேவன, இல்லைன்னா கழுத்தை நெரிச்சு போட்டு கொண்டிருப்பனே என்று அங்கலாய்க்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சான்றோர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான ஒரு சொல்லை வாங்கி கொடுத்துருக்கணுமே. சான்றோர் என கேட்டதாயின பெற்ற போது இருந்த மகிழ்ச்சியை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடான கோடி சந்தோஷம் அப்படி மனசுக்குள்ள நிற்கும்.
விவேகானந்தர் போகும்போது சிகாகோ நகரில் பேசும்போது அப்படித்தான் அவருக்கு நிறைய மாலைகள் விழுந்தது. இவர் போகிற சொற்பொழிவுக்கு என்ன சொற்பொழிவு? ஆன்மீக சொற்பொழிவு போகிறார். ஆன்மீக சொற்பொழிவு நம்ம ஆளு இந்து, அங்கே இருக்கவங்க இவர் போயிருக்க போது சிகாகோவில் கடைசியில் வந்து குமிஞ்சான். ஏன்? இவர் சொன்ன ஆன்மீக கருத்துக்கள் அனைத்துமே எல்லா மதங்களுக்கும் பொருந்தக்கூடியது. அப்படியாப்பட்ட ஒரு கருத்து சொல்ல சன்மார்க்கம் என்ன, சமமார்க்கம் எல்லாமே ஒன்றுதான். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், எதையும் தாங்கும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும் சொன்ன மாதிரி எல்லாம் சமமாக இருக்கும். அரசனும் எங்கே, ஆண்டியும் எங்கே, ஆகையினால் இதுதான் என்ன பூமி? சமத்துவமான பூமி. எங்க இருக்கு? மயான பூமி. அங்கதான் எல்லாம் போறான். அங்க போகும்போது எதாவது கொண்டு போக முடியுமா? ஒண்ணு கொண்டு போக முடியாது. காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியம். உன்னை விடாது, பாவமும் விடாது, செஞ்ச புண்ணியமும் கூட வரியா. கடைவழி, கடைவழின்னா எங்க? நம்ம மாம்பழ கடைக்கு போறதா இல்லை கமிஷன் கடைக்கு போற வழியா? கடைவழின்னு கடைசி வழி. கடைசி வழியில் போகும்போது இது ரெண்டு கூடவே வரும். நம்ம கற்ற கல்வியும் கூடவே வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்படுத்துன்னு வள்ளுவர் சொல்றார். 7 பிறகு கூட வரும். அதனால தான் திருஞான சம்பந்தர் வந்து 5 வயதிலே கவி பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மகானா இருந்தார். 5 வயதில் கவி பாட முடியுமா? பாடியிருக்காங்க. ஆனால் போன பிறகு அவர் படிச்சிருக்காரு. இதுக்கு கூட அப்படி சொல்றாரு. இல்லை நம்பக்கூடியதாக இருக்கு பல சான்றுகளோட. ஆக எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து உங்கள் மனதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மனசுதான் ரொம்ப சிறப்பு. மனதை நிலைப்படுத்திக் கொண்டால் இந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நிலைப்படுத்த முடியும். தொழிலாளர் நலம் பேணக்கூடிய நிலையிலே இன்று இந்த சங்கம் முன் வந்திருக்கிறது என்றால் அவர்களை நான் மீண்டும் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா இடங்களிலுமே இது மாதிரி நடக்கணும். எல்லா தொழிற்சங்கங்களும் அதே போல இதே போன்ற தொழிலாளர் சங்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய வணிகர் சங்கங்களும் அவர்களை ஊக்குவித்து மென்மேலும் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தணும். அதுதான் மேம்பாடு. அதான் சமங்கிறன. உலகம் சமநிலைன்னா 2 ஒன்று தான். பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்பிலே அதே போல மேலவன் கீழவன் என்று இல்லாமல் எல்லாமே சமநிலையில் இருக்கும். தொழிலாளர் இல்லைன்னா இன்னைக்கு முதலாளிகள் இல்லையே. உழைக்கும் தோழர்களே, இந்த சூரியன் எந்த யுகத்தில் தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த உலகின் இயக்கம் வந்து 450 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரியனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு பிளம்பு தான். அப்படி வரும்போது அது தீப்பிழமாக தான் இருந்தது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது தீப்பிழம்பு அப்படி அமைதியாகி ஆற்றுதலாகி பூமி இப்போ வாழக்கூடிய நிலையில் வந்திருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, என்றைக்கு பூமிக்கு வந்து பிறந்து இந்த மனிதன் உருவான காலத்திலிருந்து உயிர் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம் தான். அந்த உயிர் போராட்டம் எல்லா மக்களுக்குமே இருக்குது. இப்ப தொழிலாளர் வர்க்கத்தை அனைத்து அவர்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் இருக்குது நம்ம கோயம்பேடு வணிகர்கள் சங்கம். தொழிலாளர்களுக்கு பேடி காக்கணும். தொழிலாளர்கள் என்றால் தொழிலை ஆள்பவர்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதலாளிகள் இருக்கிறாங்கன்னா முதல் என்பது கேப்டன். வாங்க வாங்க. முதலை ஆள்பவர்கள். தொழிலை ஆளக்கூடியவர்கள் இல்லை என்றால் முதலை ஆளக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் தொழிலை ஆளக்கூடியவர்களை முதலை ஆளக்கூடியவர்கள் ஆதரித்து இவ்வளவு சிறப்பாக இங்கே ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்யணும்னு கட்டாயமான ஒரு சட்டத்தை போட்டாங்க. நம்மளை வந்து எவ்வளோ சட்டம் போட்டு என்னென்ன பண்ணாங்க, அதே போல் அவங்கள கட்டாயப்படுத்தாங்க. அப்புறம் 15 மணி நேரம் வேலை பார்க்கணும், அப்புறம் 12 மணி நேரம், 10 மணி நேரம், கடைசியாக 8 மணி நேரம் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் தான் ஒரு பிரகடனம் வந்தது. சாசன் என்ற பிரகடனம் வந்தது. அந்த பிரகடன பிரகாரம் 8 மணி நேரம் என்பது 1836ஆம் ஆண்டில் தான் உருவாக்கப்பட்டு அது மே தினமாக கொண்டாடும். இந்தியாவில் இது எப்போ வந்தது தெரியுமா? இருக்காது. அது தலைமை தாங்கிறது யாரு? இந்தியாவிற்கு முன்னோடியாக இருந்தது நம்ம தமிழ்நாடு தான். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா எங்க போனாலும் நம்ம தமிழ் மக்கள் முதன்மையாக நிற்கிறோம். அதுதான் நமக்கு பெருமை. முன் வந்திருக்கிறது அது மிகவும் பெருமைக்குரியது. ஆக இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது.
ஒரு பாடல் இருக்குது, உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுவோம், உலகம் நமது என்று சிந்து பாடுவோம், மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண மேலோர் சொன்ன வழி சென்று நன்மை தேடுவோம். உழைக்கும் தோழர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாள் இதுதான். இந்த உழைக்கும் தோழர்கள்லாம் ஒன்று கூடி இல்லைன்னா ஒற்றுமை இருக்கணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே. பாரதியார் சொல்றார். இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த நாளுக்கு. இவ்வளோ சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இன்னும் கொஞ்சம் கூட்டம் நிறைய வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஒற்றுமையை காட்டுறதுக்கு கூட்டம் இருந்தால் தான் சரியாக இருக்கும். இந்த எல்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் தாக்கத்திலே நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த சிறப்பு இருக்குது. நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை? எல்லா வகையான வளங்களுமே இருக்கு, எல்லா வகையான வளங்களுமே இருக்கு. ஆனா நம்ம உழைக்கக்கூடிய எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? அது ரொம்ப அபூர்வமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய கட்டிட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் போயிருக்கு. இந்த வேலையை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் செய்வாங்களா அப்படின்னு ஒரு ஐயப்பாட சந்தேகமாக தான் இருக்கு. ஆக அது எல்லா வளமும் இருக்குது. எண்ணம் வேண்டும், உழைக்கும் எண்ணம் வேண்டும். உழைக்கணும், சிறப்பாகவும் இருக்கணும். வணக்கம், வாங்க உட்காருங்க. என்ன முருகேசன், வாங்க உட்காருங்க. சும்மா உட்காரு. கனிம வளம் இருக்குது, மழை வளம் இருக்கிறது, மலைகள் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்குது, மணல் வளம் இருக்குது. எல்லா வளமும் இருந்தும் உழைக்கக்கூடிய எண்ணம் என்ற மனவளம், மனவளம் வேணுமே, உழைக்கணுமே. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு உள்நாட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். அப்ப என்ன வளம் இருந்தும் மனவளம் இருக்கணுமே. மனித வளம் இருக்கிறது 140 கோடி நமக்கு இப்ப தொகை, ஜனத்தொகை. ஆனாலும் இந்த 140 கோடி இருக்கக்கூடிய இந்த ஜனத்தொகை இருக்கிற மனித வளம். ஆனால் மனவளம் இல்லையே. உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தூண்டிக்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் குடிச்சு ஒன்றுமில்லாமல் போகிறாங்க. நம்ம தொழிலாளர்களுக்கு நான் வேண்டிக்கிறதா தான். ஒரு காவல் அதிகாரியாக இருக்கும்போது தொழிலாளர்களுக்கெல்லாம் வேண்டிக்கிறது, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கும் நாட்டுக்கும் உங்களுக்குமே செலவழிக்க. கொண்டு குடிச்சு உடம்பெல்லாம் அழிக்கிறீங்க. எங்கோ கடையை திறந்து வச்சுருக்கான், அதுக்காக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லையே. கடையை திறந்து வச்சுருக்க எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோமா? நமக்கு தேவையானதான் நம்ம போகணும். அது எக்ஸ்ட்ரா தானே. உண்ண உணவு இருக்குது, உடுக்க உடை இருக்குது, இருக்க இடம் இருக்குது. இந்த 3 போதும் மனித வாழ்க்கைக்கு. மனித வாழ்க்கைக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அதை போகவும் நமக்கு பல வசதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம காரில் போகிறோம், செல்லு வச்சுக்கிறோம், 2 செல்லு 3 செல்லு வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஒரு வசதி. இதை விடவும் தேவையில்லாத ஒன்று புகைப்பழக்கம், அல்லது அதுக்கு அடிமையாகிறது, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது. இதெல்லாம் தொழிலாளருடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய கசப்பான செய்திகள். இவற்றையெல்லாம் நீக்கியிருக்கு. அது இருந்தால் நமக்கு உழைக்க வேண்டும் என்ற அந்த மன எண்ணம் வந்துவிடும். மனுஷனாக இருக்கணும். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவதற்போ தீர்வதற்போ நம்ம கொடுமை. இந்த மாதிரி மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க காலம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்பத்தான் திருந்தது? இதெல்லாம் மனசில் எண்ணி பாருங்க. மனசை சரியாக வச்சுட்டோம். மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதுக்கு வருது? எத்தனையோ கவலைகள் இருக்கு. அதுக்காக கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறேன். பெண்கள் இதே மாதிரி நான் கவலையை மறக்கிறேன் குடிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? பார் போனால் அப்புறம் பொம்பளை தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். தொழிலாளர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இதே போல் வராங்களா? இல்லையே. அது குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் தயவு செஞ்சு விடுங்க. மனசு தான் காரணம். மனமது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்க வேண்டாம். நல்ல செய்தி அப்படி பேசணும் வேண்டாம். அப்படிதான் பேசணும். இன்னும் ஒன்றும் பதில் காணும். பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை கட்ட தலைவர்கள், பல நாடுகளில் இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்கள், இவர்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க நினைக்கிறீங்களா? அப்படி உண்டா? இருக்கும். அப்போ எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னு தானே இருக்குது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க போய் தானே கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போய் புலம்பி தீக்கிறேன். நம்ம வீட்டிலேயே சொல்லி பாருங்கள், மனைவி மக்கள்கிட்ட சொல்லி பாருங்கள், இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். 4 நாளைக்கு கேட்பான், 4 வருஷத்துக்கு கேட்பானா? படுத்த படிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இழுத்து வெளியே போட்டுருவோம். இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. எல்லா நாட்களிலுமே எல்லா காலகட்டங்களிலுமே
மனிதன் பிறந்தது முதல் இன்று வருடங்கள் துக்கங்கள் தொடர்ந்துகிட்டே தான். ஆக எனக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம். கஷ்டத்தை தீர்ப்பதற்கு, துன்பத்தை துடைப்பதற்குரிய வழிகள் என்ன, எவை அந்த வழிகள், அவற்றை கண்டுபிடிச்சு நாம சிறப்பாக செய்யணும். அதுதான் சிறப்பாக இருக்கும். அது பாடலில் ஒரு திரைப்பட பாடல் தான். அது கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாடல் தான் சொல்லும்போது, எத்தனை பேர் நமக்கு கீழே இருக்காங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கையில் ஏன் நடுக்க வருது, கலக்க வருது, குழப்பம் வருது? நீங்க தெளிவாருங்க. தெளிந்த நீரோடை போன்ற சிந்தனை உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். மென்மையான உள்ள இருக்கணும். ஆனா நமது எண்ணம் சிந்தனை எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், நுண்ணறிவோட இருக்கும், நுட்பமா இருக்கும். அப்பதான் சரியா இலக்கம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்படி எல்லா வகையிலுமே சிறப்பாகவும் புகழோடும் வாழ்வதற்கான சூழலை நம்மகிட்ட புறநானூற்று புலவன் ஒருத்தன் சொல்றான், தீதும் நன்றும் பிறதர வாரா. அதனுடைய முதல் வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜப்பான்ல இந்த வரி எழுதி வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன். கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு ஒரு புலவர் சிவகங்கையில் இந்த ஒரு சிறு கிராமத்தில் இருந்தவர். பூங்குன்றம் அப்படிங்கிற ஊர், அதில் பிறந்தவர் தான். பாரி வள்ளல் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாரி வள்ளல் வாழ்ந்த பூமி தான் அந்த பூமி. அதுல இருந்து அந்த கணியன் பூங்குன்றனார் எழுதியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னா என்ன ஒரு அர்த்தம் தெரியுமா? நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய பட்டதாரிகள் இருப்பீங்க. யாராவது சொல்லுங்க. யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தாயா. சரி, அடுத்த லைனுக்கு சொல்லுங்க. யாவரும் கேளீர் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். உறவினர். உறவினர். கைதட்டுங்க அவருக்கு. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு புலன் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கு, அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க என்கிட்ட நிறைய பேர், யாவரும் கேளீர் அப்படின்னா எல்லாரும் கேளுங்க ஐயா. கேளீர்னா கேளுங்க ஐயாங்கிற மாதிரி சொல்ற. கேளீர் என்றால் உறவினர், கேண்மை அப்படின்னு நட்பு, உறவு திருக்குறள் வருது. ஆக இப்படி சிறப்பான அம்சமா நல்ல செய்தி நல்ல செய்தி அப்படி பேசணும் வேண்டாம். அப்படிதான் பேசணும். இன்னும் ஒன்றும் பதில் வேணும். பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை கட்ட தலைவர்கள், பல நாடுகளில் இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்கள், இவர்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறீங்களா? அப்படி உண்டா? இருக்கும். அப்போ எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னு தானே இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க போய் தானே கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போய் புலம்பி தீக்கிறேன். நம்ம வீட்டிலேயே சொல்லி பாருங்க, மனைவி மக்கள்கிட்ட சொல்லி பாருங்க, இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். 4 நாளைக்கு கேட்பான், 4 வருஷத்துக்கு கேட்பானா? படுத்த படிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இழுத்து வெளியே போட்டுருவோம். இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. எல்லா நாட்களிலுமே எல்லா காலகட்டங்களிலுமே மனிதன் பிறந்தது முதல் இன்று வருடங்கள் துக்கங்கள் தொடர்ந்துகிட்டே தான். ஆக எனக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம். கஷ்டத்தை தீர்ப்பதற்கு, துன்பத்தை துடைப்பதற்குரிய வழிகள் என்ன, எவை அந்த வழிகள், அவற்றை கண்டுபிடிச்சு நாம சிறப்பாக செய்யணும். அதுதான் சிறப்பாக இருக்கும். அது பாடலில் ஒரு திரைப்பட பாடல் தான். அது கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாடல் தான் சொல்லும்போது, எத்தனை பேர் நமக்கு கீழே இருக்காங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கையில் ஏன் நடுக்க வருது, கலக்க வருது, குழப்பம் வருது? நீங்க தெளிவாருங்க. தெளிந்த நீரோடை போன்ற சிந்தனை உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். மென்மையான உள்ள இருக்கணும். ஆனா நமது எண்ணம் சிந்தனை எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், நுண்ணறிவோட இருக்கும், நுட்பமா இருக்கும். அப்பதான் சரியா இலக்கம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்படி எல்லா வகையிலுமே சிறப்பாகவும் புகழோடும் வாழ்வதற்கான சூழலை நம்மகிட்ட
புறநானூற்று புலவன் ஒருத்தன் சொல்றான், தீதும் நன்றும் பிறதர வாரா. அதனுடைய முதல் வரி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது. கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜப்பான்ல இந்த வரி எழுதி வச்சிருக்கான் ரயில்வே ஸ்டேஷன். கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு ஒரு புலவர் சிவகங்கையில் இந்த ஒரு சிறு கிராமத்தில் இருந்தவர். பூங்குன்றம் அப்படிங்கிற ஊர், அதில் பிறந்தவர் தான். பாரி வள்ளல் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாரி வள்ளல் வாழ்ந்த பூமி தான் அந்த பூமி. அதுல இருந்து அந்த கணியன் பூங்குன்றனார் எழுதியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேளிர்னா என்ன ஒரு அர்த்தம் தெரியுமா? நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய பட்டதாரிகள் இருப்பீங்க. யாராவது சொல்லுங்க. யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தாயா. சரி, அடுத்த லைனுக்கு சொல்லுங்க. யாவரும் கேளிர் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். உறவினர். 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 கைதட்டுங்க அவருக்கு. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு புலன் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கு, அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம். எல்லாரும் என்ன சொல்றாங்க என்கிட்ட நிறைய பேர், யாவரும் கேளீர் அப்படின்னா எல்லாரும் கேளுங்க ஐயா. கேளிர்னா கேளுங்க ஐயாங்கிற மாதிரி சொல்றார். கேளீர் என்றால் உறவினர், கேண்மை அப்படின்னு நட்பு உறவு திருக்குறளில் வருது. ஆக இப்படி சிறப்பான அம்சம்